ஹாய் கைஸ், இன்றைக்கி மார்க்கெட் அப்படியே பார்க்கலாம். இன்றைக்கி மார்க்கெட் டவுனாக இருந்துச்சு. எஃப்ஐ இன்றைக்கும் செல் தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் மார்க்கெட் டவுனில் தான் இருந்துச்சு. அதே மாதிரி கோல்டு ரேட்டு இன்றைக்கி மியூட்டடாக தான் இருக்குது. அப்படின்னா ஒரு சேஞ்சும் இல்லை. அதே மாதிரி இன்றைக்கி விப்ரோட ரிசல்ட்டும் ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸோட ரிசல்ட் வந்துச்சு. அதையும் நம்ம பார்த்துலாம். இப்போது விப்ரோட ரிசல்ட்டு ஆவரேஜாக இருக்குது. பெருசாக க்ரோத்லாம் ஒன்றுமே இல்லை. ஆனால் ₹2 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் அதை ஹோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிவிடெண்ட் கிரெடிட் ஆகும். அதே மாதிரி ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸோட ரிசல்ட் நல்லாவே இருக்குது. குவார்டர் அண்ட் குவார்ட்டரில் 96% ஏறிக்கு. அதே மாதிரி இயர் ஆன் இயரில் 223% ஏறிக்கு. ஆனாலும் அதோட ப்ரைஸ் ரொம்பவே அதிகம். அப்படின்னா மீன்ஸ் அதோட பி ரேஷியோ ரொம்ப அதிகம். கன்சிடர் பண்ணுற ரேஞ்சிலலாம் இல்லை. மேபி ஃபியூச்சரில் நல்லா இருக்கலாம், பி ரேஷியோலாம் அட்ஜஸ்ட் ஆகி வந்துச்சுன்னா. ஆனால் இப்போ அது கன்சிடர் பண்ண மாதிரி இல்லை, கொஞ்சம் ஓவர் ப்ரைஸாக தான் இருக்குது, பார்த்துடுங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் இப்படி கரெக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கும்போதும் உங்களால் முடிஞ்சால் கொஞ்சம் கொஞ்சமாக ஐடி ஸ்டாக்ஸ் அக்யூமுலேட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஆனால் ஐடி ஸ்டாக் 1 by 1 நீங்கள் பிக் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் ஐடி இண்டெக்ஸில் இருக்கிற ஐடி பீஸை கன்சிடர் பண்ணலாம். அதை பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், வேணால் அதையும் செக் பண்ணி பார்த்துருங்க. அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. பை.